அடுத்த 5 பக்கங்கள் 136லிருந்து 140 7வது ஜுஸும் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நிறைவுற போகிறது. 136ல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு வரலாறு அப்படியே ஆரம்பிக்கிறான். இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நினைவு கூற வேண்டும் என்று. இவர்கள் சிலை வணங்கிகளாக இருக்கிறாங்க. இப்ராஹிமுடைய வரலாறு நினைச்சு பாருங்களேன். வயது கால இப்ராஹிம் அபிஹி ஆசர் அதத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் மிக சிறந்த மனிதன் ஏற்றுக்கிறீங்க தானே. அந்த இப்ராஹிம் என்ன சொன்னார்? அவருடைய தந்தை ஆசர் இடத்தில் நீங்கள் என்ன சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று அவர் கேட்டார். நான் உங்களை மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் நான் பார்க்கிறேன் என்று தந்தை இடத்தில் தைரியமாக அவர் சொன்னார். அதே மாதிரி நாம் அந்த இப்ராஹிமுக்கு வானம் பூமியோட அத்தாட்சியில் எல்லாம் நாம் காண்பித்தோம். அதை கொண்டு அவர் உறுதியுள்ள நம்பிக்கையாளராக ஆக வேண்டும் என்று காண்பித்தோம். அந்த அடிப்படையில் ஃபலம்மா ஜன்ன அலைஹில்லைல் இரவு வந்தபோது அவர் நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரத்தை கடவுள் என்று நினைத்தார். தனது இறைவன் என்று ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் அது மறைஞ்சதுக்கு அப்புறம் மறையக்கூடியது எனது இறைவனாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சந்திரனை பார்த்து சந்திரன் எனது இறைவன் என்று சொன்னார். சந்திரனும் நீங்கிய பிறகு நீங்கக்கூடிய ஒன்று எனது இறைவனாக இருக்க முடியாது என்று சொன்னார். பிறகு பகல் பொழுதில் சூரியனை பிரகாசிக்கக்கூடிய சூரியனை பார்த்து இதுதான் எனது பெரிய இறைவன் பெரிய கடவுள் என்று அவர் சொன்னார். அதுவும் மறைந்த பிறகு மறையக்கூடிய ஒன்று எப்படி எனது இறைவனாக இருக்க முடியும் என்று அவர் அழகாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்து இறுதியில் சொன்னார். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன். அதாவது எனது முகத்தை வானம் பூமியை படைத்த இந்த வானத்தையோ பூமியோ சந்திரனே சூரியனே நட்சத்திரத்தை நான் இறைவன் என்று சொல்ல மாட்டேன். இவைகளை படைத்த ரப்பின் பக்கம் எனது முகத்தை நான் முன்னோக்கி விட்டேன். அவனை இறைவனாக நான் எடுத்துக்கொண்டேன். அவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அவர் சொன்னாரே. அவர் பின்தோன்றல்களில் வந்த நீங்கள், அவரால் கட்டப்பட்ட காபாவை நிர்வகிக்கக்கூடிய நீங்கள் இணை வைப்பில் இருப்பது என்ன ஒரு மடமைத்தனம் என்று அல்லாஹ் அழகாக கேட்கக்கூடியதான் இந்த 137. அடுத்து 138 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஒரு அழகான ஒரு வசனம், ஆரம்ப வசனம் 82வது வசனம் இடம் பெறுது. அதாவது யார் ஈமான் கொண்டு தனது ஈமானில் அநீதத்தை கலக்கவில்லை அவர்களுக்கு தான் நாளை மறுமையிலே பாதுகாப்பு உண்டு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற அந்த வசனம் இறங்கின போது சஹாபாக்கள்லாம் பயந்தாங்க. ஈமான் கொண்ட பிறகு ஈமானில் அநீதத்தை செய்யக்கூடாதா, அதாவது பாவமே செய்யக்கூடாதா, எங்களால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமான் கொண்டு அநீதத்தை கலக்காதது என்பது ஈமான் கொண்டு ஷிர்க்கு செய்யாததான் பொருள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி எடுத்து விளக்கம் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வசனம் இந்த 137 தான் இடம் பெறுது. அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் வஜில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனஹா இப்ராஹிம் அலா கௌமி. நம்மளுடைய அத்தாட்சிக்கு நிறைய விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கொடுத்தோம், அவருடைய கூட்டத்தாருக்கு அவர் எடுத்துரைத்தார் என்று சொல்லி அடுத்தடுத்து நபிமார்களுடைய ஒரு பட்டியலை சொல்றான். 18 நபிமார்களுடைய பேர் இந்த 137வது பக்கத்தில் இடம்பெறுது. இந்த அளவுக்கு அதிகமான நபிமார்களுடைய பேர் இடம்பெற்ற பக்கமே குர்ஆன்ல இல்லை. இந்த 137 எடுத்து பாருங்க. 83வது வசனத்திலேருந்து நீங்க எடுத்து பாருங்க. 18 நபிமார்களுடைய பேர் சொல்லவா? இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், நூஹ், தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், அல்யஸா, யூனுஸ், லூத் போன்ற 18 நபிமார்களுடைய பேர். இது நான் நபிமார்களுடைய பேரை மட்டும் இப்போ நான் வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்கள். இவர்கள் நல்லடியார்களாக இருக்கிறார்கள், இவர்கள் சாலிஹீன்களாக இருக்கிறார்கள், இவர்களை அகிலத்தில் நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்கள், இவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று போதித்தார்கள், இவர்களை பின்பற்றியவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த நபிமார்கள் கூட ஒருவேளை லவ் அஷ்ரகு வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கான யஸ்னஊன் மாக்கானி ஆமலூன். இவர்கள் நபி என்ற பெயரில் இருக்கக்கூடிய இவர்கள் ஒருவேளை ஷிர்க் வைத்து விட்டால் இவர்கள் அமல்களே பாழாகிவிடும். அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ ஷிர்க் வைக்கக்கூடியவர்களே ஷிர்க்கை நீங்கள் அந்திக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட உலாயிக்கல் லதீன ஹதல்லாஹ், இவர்கள் எல்லாம் அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினான். ஃபபிஹுதாஹு முக்ததி, இவர்கள் நேர்வழி பெற்ற அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பின்பற்றி நீங்கள் நேர்வழி பெறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுடைய லிஸ்ட்டை கொடுக்குறான். அடுத்து 138 அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த விதத்தில் இந்த முஷ்ரிக்கீன்கள் கண்ணியப்படுத்தவில்லை, இணைதான் வைக்கிறார்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் இதற்கு முன்பாக வந்தார். அவரோடு நூறும் ஹுதாவும் கொடுக்கப்பட்டது. அதாவது தௌரா வேதம் நேர்வழியாகவும் அது பிரகாசமாக திகழ்ந்தது. அதே போன்று நபியே வஹாதா கிதாபுன் அன்சல்நாஹு, நாம் இந்த வேதத்தை இந்த குர்ஆனை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி இருக்கிறோம். முபாரக்குன், அது அருள்வளம் நிறைந்ததாக இருக்கிறது. முஸத்திக்குல்லதி பைன யதைஹி, இதற்கு முன்னால் வந்து அனைத்து வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை நிராகரிக்கக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள், யோசித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்ந்து மரணம் அடைய போகிறீங்களே, ஒரு நாளைக்கு மௌத் வரதானே போகுது, அப்ப என்ன நிலைக்கு ஆளாவீங்க தெரியுமா? கவனிங்க இந்த வசனத்தை அல்லது எப்படி சொல்றான். இப்படிப்பட்ட உளவு தாரா இதே ஸாலிமுன ஃபீ கமராத்தில் மௌத், இந்த அநியாயக்காரர்கள் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் மரணத்தை சுவைக்கும் பொழுது வானவர்கள் அவர்கள் ரூஹை கைப்பற்ற வரும் பொழுது வெளியேற்றுங்க உங்க ரூஹ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம்.
ரூஹ் அவங்களுடைய உசுரை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். ரொம்ப வேதனையோடு அவர்கள் அந்த ரூஹ் என்பதெல்லாம் கைப்பற்றப்படும். அவங்கள்ட்ட சொல்லப்படுமா, அல்யோம துஸூன அஸாபல் ஹூன், ஒரு கேவலமான தண்டனையை நீங்கள் நரகத்தை இன்றிலிருந்து நீங்கள் சுவைக்கப் போகிறீர்கள். ஆனால் அவங்க கபருக்கு போனதிலிருந்து நரக தண்டனை ஆரம்பமாகிவிடும். நீங்கள் பெருமை எடுத்துக்கொண்டிருந்ததன் காரணத்தினால் நீங்கள் நரகத்தை சந்திக்கப் போகிறீர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும். அதே போன்று அவர்கள் இறந்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வந்தபோது அல்லாஹ் சொல்வானா, வலகத் ஜிஅ்துமுனா ஃபுராதா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா, முதலில் உங்களை படைத்த போது நீங்கள் இப்படி தனி மனிதராக இருந்தீர்கள், இப்படி தனித்தனி மனிதர்களாக வந்துட்டீங்களா, கூட்ட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய அட்டூழியம் செஞ்சீங்க, நபிமார்களை எல்லாம் கிண்டல் பண்ணீங்க, இப்போ கூட்டம் சேர்த்துட்டு வாங்களேன் பாப்பா, எங்க உன் கூட்டம், அவன் தனித்தனி ஆளா வந்து நிற்கிறீங்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிப்பான். இது 138. அடுத்து 139 அல்லாஹ்வுடைய குதிரத் எல்லாம் சொல்லப்படுது. இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்துகளையும் கொட்டைகளையும் அவனை பிளக்கச் செய்து அதிலிருந்து பலவிதமான உணவு தானியங்களையும் செடி கொடிகளை அல்லாஹ் தஆலா உருவாக்குறான். இரவிலிருந்து பகலை, பகலிலிருந்து இரவை. அதே போன்று யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித் வ யுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய், இறந்ததிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் அல்லாஹ் தஆலா தான் உருவாக்குறான். ஃபாலிகுல் இஸ்பாஹ், அவனே விடியலை பிளக்கச் செய்கிறான். இருளிலிருந்து அதிகாலை அவனை உருவாக்குகிறான். அந்த இறைவன் அல்லாஹ் தான். ஜஅலல் லைல சாக்கின வஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா, அவன் இரவை உங்களுக்கு அமைதி தரக்கூடியதாக ஏற்படுத்தினான். பிறகு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக சூரியனை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு பகலை விடிய செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனே உங்களுக்கு நட்சத்திரத்தை அவன் உங்களுக்கு வழிகாட்டியாக ஏற்படுத்தினது. ஏன்னா அந்த காலத்தில் நட்சத்திரத்தை பார்த்து தான் கப்பல் பிரயாணம் போகிறவங்க, தரை பிரயாணம் போகிறவங்க வழி தெரிந்து கொள்வார்கள். அது ஒரு கல்வி, அது ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ அல்லாஹ் அவங்களுக்கு படைச்சிருக்கிறான். அடுத்த எல்லாத்துல அடுக்கிக்கிட்டே வர்றான். பேரிச்ச மரங்களை எல்லாத்துல அவங்களுக்கு ஜோடி ஜோடியாக படித்து கொடுத்துருக்கானே. பல தோட்டங்களை, திராட்சை தோட்டங்களையும் மாதுளை மரங்களையும் கனிகள் கொண்ட அந்த தோட்டங்களையும் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கான். ஜெய்தூன் அத்திப்பழத்தையும் அதே போன்று எண்ணெய்களையும் அல்லாஹ் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி தந்திருக்கிறான். பல தோட்டங்களை உருவாக்கி தந்திருக்கான். அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை முன்மாதிரி என்று படைத்த அந்த அல்லாஹ்வை நீங்கள் கட்டுப்படுங்கள். அவனுக்கு நீங்கள் குழந்தை இருக்கிறது என்று சொல்லி இணை வைக்காதீர்கள். அந்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனுக்கு மனைவி இருக்கிறது என்று அபாண்டமாக பேசாதீர்கள். இப்படியெல்லாம் எச்சரித்துட்டு இறுதியாக இந்த ஜுஸூனுடைய இறுதி பக்கம் 140வது பக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவன் தான் உங்கள் இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவன் ஒருவனே அனைத்தையும் படைத்தவன், அவன் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். அவன் அனைத்து பார்வைகளையும் அவன் உள்நோக்கு பவனாக இருக்கிறான். எந்த ஒரு பார்வையும் அவனை எட்டி விடாது. எல்லாத்தையும் அவன் பார்க்குறான், அவனை யாரும் பார்த்துட முடியாது. அல்லாஹ் பல அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அத்தாட்சிகளை கொன்று பாடம் படிப்பினை எடுங்கள் பெறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இன்னொரு அறிவுரை முஸ்லிம்களை பார்த்து சொல்றான், நீங்கள் இணை வைப்பாளர்களுடைய அந்த கடவுள்களை நீங்கள் ஒருபோதும் திட்டாதீங்க. நீங்கள் அந்த இணை வைப்பாளர்களுடைய கடவுள்களை நீங்கள் திட்டினீங்கன்னா அவங்க அறிவுகட்டத்தனமாக அல்லாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ எங்களை இதை திட்டுறியான்னு சொல்லி. அதனால அவங்களுடைய சிலைகளையோ கடவுள்களையோ நம்ம திட்டக்கூடாது. அதற்கு சக்தி இல்லை என்பதை சொல்லி கண்ணியமான முறையில் புரிய வைக்க வேண்டும் என்ற அளவுல அந்த ஒரு ஒழுக்கத்தை இந்த இடத்துல கற்றுத்தர்றான். மாஷா அல்லாஹ். இதுதான் முக்கியமான செய்தியாக 140வது பக்கத்தில் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். 7வது ஜுஸுவையும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் ஒரு சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தான். அடுத்த ஜுஸில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.